வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அத்தியாயம் 24 தொடர்ச்சியை காண்போம். ஹே ராஜன், நீ சொல்லிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையே. உன் மீது தவறு சொல்வதில்லை. என்னை பார்த்து மூடன் என்று அழைத்தாய். என் உடற்கட்டு குலைந்துவிடப் போகின்றதே என ஏளனமாக கூறினாய். சவமா என்று கேட்டாய். என்றைக்கும் அந்நித்தியமான இந்த உடலுக்கு இது சொந்தம், எது சொன்னாலும் தகும். உடலுக்குத்தான் சவத்தன்மையே ஒழிய ஆத்மாவுக்கு இல்லையே. உடலிலே அபிமானம் வைத்துள்ள அனைவருமே சவத்துக்கு ஒப்பானவர்கள்தான். ராஜ தண்டனையை பற்றி அறியேனோ என்று கேட்டாய். நீ ராஜா, நான் அடிமை என்ற நினைப்பிலே உண்டாகின்ற அகங்காரமே உன் வார்த்தை. என்றைக்கிருந்தாலும் நீயும் அழியப் போகிறவன், நானும் அழியப் போகிறவனே. நம்மில் யாருமே நிலைத்து நிற்கப் போவதில்லை. இந்நிலையில் நான் வேறு நீ வேறு என்ற பேதம் எதற்கு? என்னை தண்டிப்பதால் உன் எண்ணம் நிறைவேறி விடுமா? இந்த உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் அது ஆத்மாவை பற்றுவதில்லையே என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது உன் தண்டனையால் என்ன விளைந்துவிடப் போகிறது? நீ எதிர்பார்ப்பதான ஒரு பயணத்தை இந்த உடலுக்கு தோற்றுவிக்க முடியாது. இவ்விதம் சொன்ன பரதன் மீண்டும் போய் பல்லக்கினை சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். பல்லக்கிலே அமர்ந்திருந்த அரசனின் உள்ளத்திலே பரதனுடைய வார்த்தைகள் ஆழமாக பதிந்தன. அவன் அவ்வார்த்தைகளிலே பொதிந்து கிடந்த அரிய உண்மைகளை உணர்ந்து கொண்டான். அவன் உடல் பதறியது. யாரோ பெரிய மகானை தவறுதலாக பல்லக்கை சுமக்க செய்து விட்டார்கள் என்று தெரிந்துவிட்டது. உடனடியாக பல்லக்கை நிறுத்த செய்து அதிலிருந்து கீழே இறங்கினான். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று பரதனுடைய கால்களில் விழுந்தான். அரசே, எழுந்திருங்கள். இது என்ன? என்னை தண்டிக்க வேண்டிய அதிகாரத்தை கொண்டிருப்பதாக சற்று முன்தானே சொன்னீர்கள் என்றான் பரதன். கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்ததோடு உடல் கூச எழுந்து நின்றான் அரசன். சுவாமி, தாங்கள் யார்? தங்களை யாரென்று அறியாது அகங்காரத்தால் நான் அபச்சாரம் செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். தங்களை பாகவதோத்திரமாகவே நான் இப்போது காண்கிறேன். எக்காரணம் கொண்டு இவ்வாறு நேர்ந்தது? என்னை சோதிக்கும் பொருட்டு நான் காணச் செல்லும் கபில மகரிஷியே இந்த வேஷத்தில் வந்திருக்கிறாரோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. சுவாமி, அகங்காரம் நிறைந்த என் உள்ளத்தில் புகுந்திருக்கும் களங்கத்தை அகற்றி அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று கதறினான். ராஜன், வருந்தாதே. என்னை பார்த்து தகாத வார்த்தைகளை கூறிவிட்டாய் என்று உன் மீது நான் கோபப்படவில்லை. கர்ம வசத்தால் நான் இப்பிறவி எடுக்க நேர்ந்தது. ஆகவே இந்த ஜென்மத்தில் முடிவை எதிர்நோக்கி நான் காலத்தை கடத்தி விடுகிறேன். அநித்தியமான இந்த உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பற்றி நான் சிந்திப்பதும் இல்லை. ஆகவே நீ எனக்கு அபச்சாரம் செய்துவிட்டதாக எண்ணி வருந்த வேண்டாம். ஜீவன் உடலோடு பந்தம் கொண்டிருந்ததால் தான் அந்த உடலுக்கு ஏற்படும் சுக துக்கங்கள் ஜீவனையும் பாதிக்கும். அந்த பந்தம் காரணமாகவே ஜீவன் அல்ப சுகங்களில் ஈடுபட்டு சம்சார சாகரமாக கடலிலிருந்து மீள முடியாது தவிக்கிறான். அந்த பந்தங்கள் அறுபட வேண்டுமானால் பகவானிடம் நிலைத்திருந்த பக்தியை செலுத்த வேண்டும். பந்தங்களிலிருந்து விடுபட்ட பின்னரே அவன் பரமாத்மாவை தரிசிக்க முடியும். ஹே ராஜன், நான் சிந்து சவ்வீர தேசத்து அதிபதி என்ற எண்ணம் உள்ளத்தில் இருப்பதால் தான் நீ அரசன் என்றும் நான் பல்லக்கு சுமப்பவன் என்றும் நினைக்க தோன்றியது. அரசன் என்ற நினைப்பை ஒழித்துவிட்டு என்னை பார். நீயும் நானும் ஒன்றுதான் என்ற எண்ணமே மேலோங்கும். உன் உடலிலும் என் உடலிலும் உள்ள ஜீவனுக்கு பேதம் கிடையாது. அந்த ஜீவனை தாங்கியுள்ள இந்த உடலுக்குத்தான் அவ்வாறு பேதம் காட்டப்படுகிறது. அதுவும் மனத்திலே அகங்காரம் குடிக்கொள்வதால் அம்மாதிரி எண்ணம் தோன்றுகிறது. ராஜன், நானும் ஒரு சக்கரவர்த்தியாகத்தான் இருந்தேன். பரதன் என்ற பெயரோடு சீரும் சிறப்புமாக இருந்தவன்தான். அந்திம காலத்தில் பகவானை தியானிக்க வனத்துக்கு வந்தபோது நீரிலே சிக்கி தவித்த மான்குட்டியிடம் பரிவு காட்டியதன் மூலம் என் புத்தி தியானத்திலிருந்து திரும்பிவிட்டது. சர்வ பரித்தியாகம் செய்து வனத்துக்கு வந்த நான் மீண்டும் பந்தங்களில் சிக்கிக் கொண்டேன். அதனால் மானாக பிறக்க நேரிட்டது. இருந்த போதிலும் தபோபலத்தால் பூர்வ ஜென்ம நினைப்பு என்னை விட்டு அகலவில்லை. என் செய்கைக்கு வருந்திய பகவானையே அனவரதமும் நினைத்து அந்த ஜென்மத்தை ஒழித்து மீண்டும் மானிட பிறவி எடுத்துள்ளேன். மறுபடியும் கர்ம சுகத்திலே சிக்கிக்கொண்டு விடக்கூடாது என்ற பயத்தினால் தான் நான் எதிலுமே பற்றுக்கொள்ளாது திரிந்து வருகிறேன். என் உள்ளத்தில் இருக்கும் ஜீவனுக்கும் இந்த உடலுக்கும் எவ்வித பந்தமும் கிடையாது. விதிவசப்படி நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்பு வரை இந்த கூட்டிலேயே தங்கிவிட்டு வேலை நெருங்கியதும் இதை உதறிவிட்டு புறப்பட காத்திருக்கிறது. ஹே ராஜன், சம்சாரமான வனத்திலே நுழைந்த ஜீவன் ஏதோ சுகமடைந்து விடுகிறதாக எண்ணி மாயையில் சிக்கிவிடுகிறான். 6 திருடர்கள் அவனை அடித்து பிடுங்குகிறார்கள். பலவித துஷ்ட மிருகங்கள் அவனை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு பயமுறுத்துகின்றன. சில அவன் மீது விழுந்து பிடுங்குகின்றன. அவற்றின் தாக்குதல்களிலிருந்து தப்ப நாற்புறமும் ஓடுகிறான். வெளியெல்லாம் முட்கள் நிரம்பியுள்ளன. அவை அவன் பாதங்களை தைக்கின்றன.
ஒரு சில இடங்களில் கொடிகளும் கிளைகளும் அவனை மாட்டி இழுக்கின்றன. வழி தெரியவில்லை. இடைவெளி தெரிந்த இடங்களில் ஓடுகிறான். கோட்டான்கள் பயங்கரமாக அலறி அவன் பயத்தை அதிகரிக்கச் செய்கின்றன. பலவித பூச்சிகள் அவன் உடலை கடிக்கின்றன. அவனால் நிம்மதியாக நிற்க முடியவில்லை. திரும்ப திரும்ப ஓடி வழியே வந்து சேர்கிறான். அழியக்கூடிய இன்பங்களின் ஆசை வைக்கும் ஜீவன் இவ்வாறு திரும்ப திரும்ப பிறப்பை அடைகிறான். பரம்பொருளான எந்த பகவானிடம் மனத்தை நிலைப்படுத்தி தியானம் செய்கிறானோ அவனே சம்சார வனத்தை கடக்க முடிகிறது. ராஜன், நீயும் இவ்வுலக பந்தங்களில் விருப்பத்தை ஒழித்து ஸ்ரீமன் நாராயணிடம் பக்தி கொண்டு மோட்சத்தை அடையலாம் என்று ரகுகுணனுக்கு பரத முனிவர் ஆத்ம உபதேசம் போதித்தார். ராஜனும் அவரை பலமுறை வலம் வந்து அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான். சுவாமி, பூர்வ ஜென்மத்தால் நான் செய்த சுகிருதுமே இந்த ஜென்மத்தில் உங்கள் தரிசனம் எனக்கு கிட்டச் செய்தது. ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளாக என்னிடம் குடிக்கொண்டிருந்த அகங்காரத்தை அழித்து மோட்சத்தை அடையும் மார்க்கத்தை எனக்கு உபதேசித்தீர்கள் என்று நெஞ்சம் தளதளக்க கூறினான். பின்னர் பரதன் அரசனிடம் விடைபெற்று தம் வழியே சென்றார். பரதனுடைய புத்திரன் சுமதி என்பவன், அவன் மனைவி துருவேசனை என்பவள், அவளுக்கு தேவதாசித்து என்னும் குமாரன் பிறந்தார். ஆசூரி என்பவளை தேவதாசித்து மணந்தான். அவளுக்கு தேவதிமு என்னும் குமாரன் பிறந்தான். அவன் தேவதிமதி என்பவளை மணந்து பரமோஷ்டி என்னும் பிள்ளையை அடைந்தான். பரமோஷ்டிக்கு சர்வசலை என்பவளிடம் பிரதிகள் என்னும் புத்திரன் பிறந்தான். அவன் வேதாந்த விஷயங்களை நன்கு உணர்ந்தவன். அதை பலருக்கும் உபதேசம் செய்து பரிசுத்தனாய் விளங்கினான். அவன் மனைவி ஸ்வர்கலை அவளிடம் பிரதிகர்த்தா, பிரஸ்தோதா, உத்காதா என்னும் 3 குமாரர்கள் பிறந்தார்கள். சுதி என்பவளை பிரதிகர்த்தா மணந்து 2 குமாரர்களை பெற்றாள். அவர்கள் வியோமன் என்னும் பூமான் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ரிஷிகுள்ளி என்பவளிடத்திலிருந்து பூமான் உக்கீதன் என்பவளை பெற்றான். அவன் தேவகுள்ளி என்பவளை மணந்தான். அவர்களுக்கு பிஸ்தாவன் பிறந்தான். அவன் விகுச்சை என்பவளை மணந்தவளிடம் விபு என்னும் குமாரனை பெற்றான். விபுவின் மனைவி பராகி. அவர்கள் குமாரர்கள் பிருதிஷேனன் என்பவன். அவன் ஆகுதி என்பவளை மணந்து நந்தனை பெற்றான். நந்தனுக்கு பிரதிபுத்திரை என்பவளிடம் பகவானுடைய அம்சமான கேயன் பிறந்தான். கேயன் எல்லோராலும் கொண்டாடப்பட்டான். அவன் மனைவி ஜெயந்தி என்பவள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். சித்திரராதன், மிருகநாதி, அவரோதனன் என்னும் அவர்களுக்கு மூத்தவனான சித்திராதன் ஊரலை என்பவளை மணந்தான். அவர்களுக்கு சாம்பிராட் என்னும் பிள்ளை பிறந்தான். சாம்பிராட் உக்கலை என்பவரிடம் மரிசி என்ற குமரனை அடைந்தான். பிந்துமதியை மரிசி மணந்து கொண்டால். அவர்களுக்கு பிறந்தவனே பிந்துமான். பிந்துமான் சகா என்பவளை மணந்தான். அவள் மூலம் மது என்னும் பிள்ளைகளை பெற்றான். சுமனசி என்பவளிடம் மதுவீர விரதன் என்னும் பிள்ளையை அடைந்தான். வீர விரதனுக்கு பொசை என்பவளுக்கும் 2 குமாரர்கள் பிறந்தார்கள். மன்னியு, பிரமன்யு என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். மன்னியுவின் மனைவி சக்தி. அவளுக்கு பவனன் பிறந்தான். பவனனுக்கு தோஷை என்பவளிடத்தில் துவஷ்டா பிறந்தான். விரோசனை என்பவளை துவஷ்டா மணந்து விரசன் என்னும் பிள்ளையை பெற்றான். விஷ்டபதா என்பவளை விரசன் மணந்தான். அவர்களுக்கு 100 பிள்ளைகளும் 7 பெண்களும் பிறந்தனர். பெரிய விரதனுடைய வம்சத்தில் கடைசி அரசன் விரசனே. இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சோபனா வெங்கடேசன்.